ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வந்ததும் உடனே உங்கள் ஃபோனை எடுத்திருக்கீங்களா? அப்படியே அது 1 ஹவராக ஆயிருக்கா? நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு கூட நினைவு இருக்காது. இது எப்படின்னு என்னைக்காவது திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோ முடியும் போது ஸ்க்ரோல் அடிக்ஷனுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜியும் அதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் எனவும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் ஸ்க்ரீன். டுடே நம்ம பேச போகிறது நீங்கள் தினமும் சந்திக்கிற ஆனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்க ஒரு விஷயம், ஸ்க்ரோல் அடிக்ஷன். இந்த வீடியோவில் ஏன் நாம் ஸ்க்ரோல் அடிக்டாக ஆகுறோம், அது உங்களோட மூளையை எப்படி மாற்றுது, 3 சிம்பிள் ஸ்டெப்பில் எப்படி எஸ்கேப் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், ஏன் நம்மால் ஸ்க்ரோல் அடிக்டை நிறுத்த முடியாது? டோபமைன் லூப். ஒவ்வொரு ஸ்க்ரோலுக்கும் ஒரு சர்ப்ரைஸ், அது நம்ம மூளைக்கு டோபமைன் ரிலீஸ் பண்ணுது. அதாவது ரிவார்ட் ஹார்மோனை தூண்டுது. இன்ஃபைனைட் ஸ்க்ரோல். நாம் படிக்கிற புக் அப்புறம் பார்க்குற மூவிக்கு ஒரு எண்ட் இருக்குது, ஆனால் சோஷியல் மீடியாவுக்கு முடிவு இல்லை. 3 மைக்ரோ ரிவார்ட்ஸ். ஒரு லைக், ஒரு காமெடி மீம், ஒரு கமெண்ட், இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன வெற்றிகள் போல தோணுது. இது நம்ம டெய்லி டோபமைன் இல்லாமல் இருக்க முடியாத அளவுக்கு டிபெண்டன்சி உருவாக்குது. செகண்ட், பாதிப்பு நமக்கே தெரியலை. அறிவு கூர்மை குறைச்சல். ஸ்க்ரோல் பண்ணுறதால பிரெயின் ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேனுக்கு அடாப்ட் ஆகுது. அதனால் கான்சன்ட்ரேஷன் போயிடுது, படிக்க முடியாது, அப்படியே இரிட்டேஷன் ஆகும். செகண்ட், நேரம் வீணாக்கம், அதாவது டைம் வேஸ்ட் பண்ணுறது. ஒரு டேக்கு 2 ஹவர்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா அது 1 இயருக்கு 30 நாள் ஃபுல்லாக ஃபோன் வேஸ்ட் பண்ணுறீங்க. 3 ஆப் டிசைனோட பேக்ரவுண்ட் ஆக்ஷன். ஃபஸ்ட், கலர் சைக்காலஜி. ரெட் நோட்டிஃபிகேஷன், ப்ளூ லைட் UI, பிங்க் சவுண்ட், இது எல்லாமே சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ். இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ அளவுக்கு சோஷியல் மீடியாவுக்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக க்ரியேட் பண்ண கலர் சைக்காலஜி மெத்தட்ஸ். அல்காரிதம் ட்ராப்ஸ். AI உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட்டை உங்களோட ப்ரியாரிட்டி ரெக்கமெண்டேஷன் ஆகுது. அதாவது நீங்கள் யூடியூப்பில் ஒரு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான வீடியோவை அதுக்கு ரிலேட்டாக ரெக்கமெண்ட் ஆகுது. அதனால் நீங்கள் திரும்பவும் அந்த வீடியோவை பார்க்குற அளவுக்கு உங்களை AI ட்ராப் பண்ணுது. 4, நீங்கள் அடிக்டடாக செக் பண்ணலாம். ஃபஸ்ட், எழுந்த உடனே உங்கள் ஃபோனை செக் பண்ணுறீங்களா? செகண்ட், 5 மினிட்ஸ்னு நினச்சி 2 ஹவர்ஸாக ஸ்க்ரோல் பண்ணுறீங்களா? தேர்ட், ஃபோன் இல்லாமல் இருக்கிறது ஆங்ஸைட்டியா? ஃபோர்த், ஸ்க்ரோல் பண்ணுறதால போர் இருந்தாலும் நிறுத்த முடியலையா? 5, நிறைய தடவை ட்ரை பண்ணிங்களா ஸ்டாப் பண்ண? இந்த 5ல் 3க்கு மேலே எஸ்னா ஸ்க்ரோல் அடிக்ஷனுக்கு நீங்கள் அஃபெக்டட். 5, எப்படி வெளியே வரலாம்? ஸ்டெப் 1, நீங்கள் உணரணும். எதையுமே நம்ம மைண்டுக்கு நம்ம உணர்த்தினா அது ஃபாஸ்ட்டாக புரிஞ்சிக்கும். 1 வீக் உங்கள் ஸ்க்ரீன் டைமை ட்ராக் பண்ணுங்கள். வேறு எதுவும் செய்யாதீங்க, அப்சர்வ் மட்டும் பண்ணுங்கள். அவேர்னஸ் இஸ் த ஃபஸ்ட் வெப்பன். ஸ்டெப் 2, ஃப்ரீக்ஷனை உருவாக்குங்க. நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணுங்கள். ஃபோனை கிரே ஸ்கேல் மோடுக்கு போடுங்க. லாக் அவுட் பண்ணி வைங்க. ஸ்டெப் 3, ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுங்கள். வெளியில் நடங்க, புக் படிங்க, ஜோர்னல் எழுதுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுங்க, அவங்க கூட பேசுங்க உங்கள் லைஃப்பை பற்றி. ஸ்டெப் 4, ஆப்ஸை லிமிட் பண்ணுங்கள். ஸ்டே ஃபோக்கஸ்ட், டிஜிட்டல் வெல்பீயிங் மாதிரியான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். டைமரை செட் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக எந்த சோஷியல் மீடியா ஆப்ஸுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஸுக்கெல்லாம்
டைமரை செட் பண்ணுங்கள். ஸ்டெப் 5, 7 days டோபமைன் டீடாக்ஸ். நோ ரீல்ஸ், நோ ஸ்க்ரோல்னு இருங்க. அது உங்கள் பிரெயினை டீடாக்ஸ் ஆக்கும். அது உங்களோட பிரெயினோட திங்கிங் பவரை இன்னமும் வேகமாக ஆக்கும். அதனால் உங்களால் ரொம்பவே கான்சன்ட்ரேஷனாக முடிவெடுக்க முடியும், செயல்படுத்த முடியும். 6, புதுசாக ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குங்க. எப்போவுமே ஐ ஆம் ட்ரைங் டு குவைட் ஸ்க்ரோலிங்னு சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக நான் 1 monthக்குள்ளே ஒரு புக்கை படிக்க போகிறேன் அப்படின்னு உங்கள் பிரெயினை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஃபோன் கெட்டது கிடையாது, ஆனால் நீங்கள் எவ்வளவு நேரம் ஸ்க்ரோலிங்கில் வேஸ்ட் பண்ணுறீங்க, இது உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் ஃப்யூச்சரை பாதிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். ஸ்க்ரோல் அடிக்டாக இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.